ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம ஈனம்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஈனம் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறது கான்ஸ்டன்ட்டுக்கு அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஈனம் யூஸ் பண்ணி எப்படி லூப்ஸ் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கான்ஸ்டன்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதை ஒரு லூப்பில் நம்ம ரன் பண்ணி ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போன எக்ஸாம்பிளில் நம்ம யூஸ் பண்ண அதே ஈனம் தான் எழுதியிருக்கேன், டே அப்படின்ற ஒரு ஈனம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போன எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்த அதே ஈனம் தான் எழுதியிருக்கேன், ஈனம் டே. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எல்லா டேவையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, போன எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணோம், டே அப்படின்னு சொல்லி ஒரு ஈனம் வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஈக்குவல் டு டே டாட் சண்டே அப்படின்னு நம்ம டேரெக்டாக வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த டே அப்படின்ற ஈனமில் இருக்க எல்லா வேல்யூவையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த மாதிரி அசைன் பண்ணி அதை எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, நிறைய கோடு எழுதுகிற மாதிரி வரும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த லூப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இந்த ஈனமில் இருக்க எல்லா கான்ஸ்டன்ட்டையும் ஒன்று ஒன்றா நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்பை நீங்கள் எழுதுறது எப்படின்னு அது தனியாக ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரிலனா முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் எழுதும்போது என்ன பண்ணலாம்னா, ஃபார் அப்படின்னு போட்டுட்டு நம்ம பரந்தசிஸ் போட்டு என்ன பண்ணலாம், இந்த பரந்தசிஸ்குள்ளார என்ன சொல்கிறேன்னா, டே அப்படின்ற ஈனமில் டே அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டு என்னென்ன வேல்யூலாம் இந்த டே வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம இங்கே கொடுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம இது ஈனமில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டாட் வேல்யூஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்து ஒரு பரந்தசிஸ் போடலாம். இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த டே அப்படிங்கிற ஈனமில் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஒரு அரேவாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் இந்த வேல்யூ. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம இந்த கோலனுக்கு அப்புறம் இதை கொடுத்துருக்கனால அந்த அரேயில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்து இந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொரு லூப்புக்கும் இந்த டே அப்படின்ற வேரியபிளில் அந்த ஒவ்வொரு வேல்யூவையும் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணும். இப்போ அது கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு போட்டு டே அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி பிரிண்ட் பண்ணோன்னா என்னென்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இதில் சண்டே அப்படின்ற வேரியபிள்லேருந்து நம்மளுக்கு சாட்டர்டே அப்படின்ற வேரியபிள் வரைக்கும் எல்லாமே ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணியிருக்கேன், என்ன அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு சண்டே அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் லைனில் வந்திருக்கு, அடுத்து மண்டே வந்திருக்கு, அப்புறம் அது மாதிரி எல்லாமே சாட்டர்டே வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் நம்ம நினச்சது கரெக்டாக நடந்திருக்கு. அதாவது ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த டே அப்படின்ற ஈனமில் என்னென்னலாம் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணியிருக்கோம், தனித்தனியாக எழுதாமல் லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு இந்த ஈனம் டாட் வேல்யூஸ் அப்படின்ற இந்த மெத்தடை கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரியே லூப்ஸில் இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் வேல்யூஸ்ன்னு யூஸ் பண்ணோன்னா எல்லா வேல்யூமே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆச்சு இல்லையா. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஏதாவது ஒரு வேல்யூலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ வரைக்கும் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா நம்மளுக்கு டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மட்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எப்படி நம்ம லூப்பை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ அதே மாதிரியே நம்ம என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டே டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோன்னா, ஈனம் செட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ ஈனம் செட் அப்படின்ற கிளாஸ் எழுதிட்டு டாட் அப்படின்னு நீங்கள் வச்சு என்ன பண்ணலான்னா, ரேஞ்ச் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துட்டு நீங்கள் பரந்தசிஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஈனம் செட் டாட் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பரந்தசிஸ்குள்ளார ஃப்ரம் அண்ட் டூ வேல்யூஸை நீங்கள் கொடுக்கணும். எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நம்ம இந்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வரணும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனால் இந்த ரேஞ்சில் என்ன நீங்கள் கொடுக்கலான்னா, டே டாட் டியூஸ்டே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஒரு கமா போட்டு மறுபடியும் டே டாட் ஃப்ரைடே அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அதனால் என்ன பண்ணணுன்னா, இந்த ப்ரோக்ராம் இந்த ரேஞ்சுன்னு நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால கரெக்டாக இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் மட்டும் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ணும். அதனால் நம்மளுக்கு இந்த டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே மட்டும் ஒரு அரேவாக ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வேல்யூவும் இந்த டே அப்படின்ற லோக்கல் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படி தான் நீங்கள் ஈனம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது அதை லூப்ஸில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடும் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒன்று வந்து ஈனம் டாட் வேல்யூஸ், அதாவது என்ன ஈனம் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை எழுதி டாட் வேல்யூஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அதில் இருக்க எல்லா வேல்யூமே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும்.
இல்லை எனக்கு ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ வரைக்கும் மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த enum set டாட் ரேஞ்ச் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் வரணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.